கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தேவன் நம்மோடு கூட பேசி இடைபடுவாராக. பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோ, தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைச்சிட்டதே, சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைச்சிட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்முடைய நாமத்தை போற்ற, உம்மை உயர்த்த நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீர் எங்களை அலங்கரித்து ஆசீர்வதித்தார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம், அதனுடைய 17வது வசனத்தை நான் இப்படி வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்கிறார். என்ன அனுபவம் சொல்கிறாரு? கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். இந்த பூமியில் கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையாக இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு மௌனமாக, அப்படி சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே நிலைத்து போய்விடும், நின்றுவிடும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு யார் துணை? நீங்கள் யாரை உங்களுடைய துணையாக நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு வாழ்க்கை துணை, கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவர் துணை, பிள்ளைகள் துணை, இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. பலரும் நமக்கு துணையாக இருக்கிறது போல நம்ம உணர்கிறோம். ஆனால் உண்மையாகவே நமக்கு துணையாக இருப்பது யார் என்றால் கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு துணையாக இருக்க முடியும். அவர் துணையாக இல்லாமல் இருந்தால் நம்ம மௌனத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் போல இருப்போமா? ஏன் சங்கீதக்காரர் அதை சொல்கிறாருன்னா, அவருடைய அனுபவத்தை அடுத்து சொல்கிற பாருங்கள். 18வது வசனத்தில், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கும்.
ஏன் அவர் சொன்னார் கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணும் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, நம்ம கால் எப்போமாவது சறுக்குகிறதுன்னு சொன்ன உடனே வந்து நம்மளை தாங்கிறது யார் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த உலகத்தில் சறுக்காதவங்க யார் இருக்கிறா? நீங்கள் சின்ன வயசில் வந்து எத்தனையோ முறை வளர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு வாலிப பருவமோ அல்லது ஒரு குடும்பஸ்தராகவோ நீங்கள் இருக்கிற இந்த ஒரு பருவம் வருகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் வழுகி விழுந்திருக்கீங்க. நடக்கும்போது கல் தட்டி விழுந்திருப்போம், சில நேரம் சறுக்கி விழுந்திருப்போம், தடுமாறி விழுந்திருப்போம், கவனக்குறைவினால் விழுந்திருப்போம். இப்படி பல முறை நம்ம எல்லாருமே விழுந்து, சிலருக்கு அடிபட்டிருக்கும், சிலருக்கு காயம் இருக்கும். எனக்கெல்லாம் பல அனுபவங்கள் உண்டு. நீங்களும் அப்படித்தானே? எத்தனை அனுபவங்கள் உங்களுக்கு விழுந்ததுனால உண்டான காயங்கள். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளிடத்தில் கூட அதை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க அல்லவா? அப்போ இந்த பூமியில் நமக்கு சறுக்குதல்கள் என்கிறது உண்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிற வசனம் சொல்கிற சங்கீதக்காரன் சொல்கிற காரியம் என்னென்னா, என் கால் சறுக்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா கல் தட்டி விழுகிறது மாத்திரம் கிடையாது, அதுலேயும் பாதுகாக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையினுடைய சில முக்கியமான கட்டங்களில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படும். பிசாசு நம்மளை கீழே விழ தள்ளுவான். நம்மளை சறுக்கி விழ வைக்கிறதுக்கு அவன் கண்ணிகளை வைப்பான், தடைகளை வைப்பான், குழிகளை தோண்டுவான். இப்படி தீய காரியங்களெல்லாம் சத்துரு நமக்கு விரோதமாக செய்யும்போது அந்த சறுக்கல்ல நம்ம அப்படியே சறுக்குகிறது ஆண்டவரே அப்படி சொன்னால் உடனே அந்த செகண்டில் அம்மா வரமாட்டாங்க, அப்பா வரமாட்டாங்க, உடன் பிறந்தவர்கள் யாரும் வரப்போவதில்லை. நமக்காக ஓடி வருகிறது கர்த்தர் அல்லது அவருடைய கிருபை. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வசனம். அடுத்த வசனத்தில் இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேன். என்ன அனுபவம் பாருங்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. பல மனக்கவலைகள், பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, வீட்டை குறித்து, ஏன் நம்மளை குறித்து, நமக்கு இருக்கிற சுகவீனத்தை குறித்து, இப்படி விசாரங்கள் பெருகுகிறது. கவலைகள் ரொம்ப மனசுக்குள்ளே அப்படி தளங்கட்டி நிற்குது. எப்படி ஒரு அணையிலிருந்து திடீர்னு தண்ணீர் திறந்து விட்டால் காட்டாற்று வெள்ளம் போல் அது வருமோ, அது மாதிரி உங்கள் இருதயம் அப்படியே விசாரங்களினால உள்ள அப்படியே தொழும்பி நிற்கிறது. யாராவது வந்து உங்கள்கிட்ட என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே எல்லாம் கொட்டிடுறீங்க. அப்படி விசாரங்கள் உள்ளத்தில் பெருகும்போது மனுஷன் நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஆறுதல் சொல்லுகிறது ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். நீங்கள் உங்கள் கவலைகள் பெருகும்போது, விசாரங்கள் பெருகும்போது, துக்கம் அதிகரிக்கும் போது யார்கிட்ட போகிறீங்க? அதனால் பாருங்கள், அவங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிறது ஒரு பெரிய துக்கம், அந்த பிள்ளை இல்லைங்கிறத அவமானப்படுத்துகிறது இன்னும் ஒரு பயங்கரமான துக்கம். இந்த அம்மா அந்த 2 துக்கத்தையும் மனதில் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆலயத்தில் போய் அவங்க சொல்கிறாங்க, நான் என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ அப்படிங்கிறாங்க. இப்போ எவ்வளோ விசாரங்கள் அந்த அம்மாவுடைய இருதயத்தில் பெருகி இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட சகோதரி, தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரனே, அன்பு நண்பனே, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எவ்வளோ விசாரங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. யார்கிட்ட சொன்னால் தீர்வு கிடைக்கும், யார்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும், என்ன செய்தால் தீர்வு கிடைக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் யார்கிட்ட போனாலும் தீர்வு கிடைக்காது, யார்கிட்ட சொன்னாலும் தீர்வு கிடைக்காது, என்ன செஞ்சாலும் தீர்வு கிடைக்காது. ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துணையாக நீங்கள் கொண்டால் அவர் உங்கள் விசாரங்கள் உங்களுக்குள்ளே பெருகும்போது உங்களுக்கு ஆறுதல் தந்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்துங்களேன். நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டாலும், அல்ல உட்கார்ந்தில் படுத்து கொண்டு ஏதோ ஒரு சூழலில் தற்செயலாக கூட இந்த செய்தி, இந்த பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் கேட்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். அது உங்களுக்காகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் விசாரங்களை ஆண்டவர் நீக்கி உங்களுக்கு ஆறுதலை தருவாராம். உங்கள் சறுக்கல்ல
ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குமா? கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும்போது அது நடக்கும். எனக்கு இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு துணை, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு துணைன்னு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நல்ல பிதாவே, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் விசாரங்களினால சறுக்கல்ல நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஒரு துணை வேண்டும் என்று தவிக்கிறாங்கப்பா. நீங்கள் தான் அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்கள தூக்கி எடுக்க போகிறீங்க. நன்றி சொல்லலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.